கதைப்போம் உங்களோட ஊரை பற்றி. சிறுவன் பேர் வந்து நல்லா இருக்கு. அண்ணல் பறக்கிற வெயில் தண்ணி தான் கஷ்டம். நீங்கள் என்ன மாதிரி எங்கே இருக்கிறீங்க? இங்கே எப்படி ஐந்தாதீவில் பஸ் பயணமும் இருக்கு பாருங்க. பேருந்து, அரசாங்க பேருந்து தான். எட்டாம் வட்டாரத்துக்கு போயிடறாங்க ஐயப்பன் கோயில். ஐநாதீவில் வெறும் ஒரு 4 கிலோமீட்டர் ஒரு 74 ரூபா. காரணம் வந்து இந்த டீசல் பெட்ரோல்கள் வந்து கொண்டு வர விதம் கட்டுப்பாடு 5 ரூபா இருக்கா. இது வந்து இப்போ பள்ளிக்கூடம் விட்டுட்டுது. பாடசாலை மாணவர்கள் நிற்கிறோம். இந்த பஸ் வந்து சுற்றி வராதா, நேரம் போய் கடைசி 8ஆம் வட்டாரத்துக்கு போய் 8ஆம் வட்டாரத்துலேருந்து திரும்பி வந்துடும். இதுதான் பஸ் பயணம், பேருந்து பயணம். ஸ்ரீ கணேசா இதுக்குள்ள இருக்காங்க. பள்ளிக்கூட பிள்ளையார் இந்த பஸ் வந்து இந்த நாகாதீபன்னு சொல்கிற இந்த இடத்தடியெல்லாம் போய் போகும். பஸ்ஸில் போய் எப்படி நீங்கள் பார்த்து கொண்டே போகலாம். கரையில் நாகாதீபம் நிறைய தூரம் போக கொஞ்சம் தூரம் தான். இதில் ஒரு கடை இருக்குது. இது பஸ்ஸில் இருக்கிற ஒரு பகுதியை தான் காட்டணும். எப்படி இருக்கு பாருங்க, பஸ் பயணம் செய்ய எப்படி இருக்குது. அதுக்குள்ளே நல்ல நல்ல வீடுகள் எல்லாம் கட்டி வச்சிருக்கிறேன் பாருங்க. பஸ்ஸில் போய் அப்படித்தானே இருக்கும் இந்த பஸ் பயணம். வேலியை பேத்து விட்டுட்டாங்க. நானே இங்கே புயல் காற்று அடித்தது. ஐநாதில் பெரிய புயல் வந்தான்னு சொன்னால் உண்மையாக தெரியும். இது வந்து கோயில் அடிப்பாக இருக்கும். இதில் அப்புறம் வந்து நான் படிவா காட்டுறேன்னு. இந்தியாவில் ஒரு கோயில் ஒன்று போகுது. அம்மா என்ன ஆட்டம். உள்ளூருக்காலாம் போகிறோம். நான் ரோட்டு செய்கிறேன். எனக்கு பள்ளிக்கூடக்காரர் இருக்காங்கன்னு இப்போ இதால் போகுது போல் ஆக்கி விட்டு போகிறதுக்கு. இந்த வளமே மெயின் ரோட்டால் போய் தான் மெயின் ரோட்டாக மாறுது. இருக்கும் வந்த வழியால திரும்பி போய் அப்படியே கரைக்கு போ தொங்கலுக்கு. பஸ்ஸுண்ட ஆட்டத்தை பாருங்க, நெருப்பாட்டம் தான் ஆடுது.
அந்த மற்ற ஜெட்டி பாயிண்ட்டுக்கு போயிட்டா போகுது பாருங்க. இது 2வது ஜெட்டி பாயிண்ட். இது வந்து அந்த பைரவர் கோயில். இதால் போய்த்தான் பள்ளிவாசல் அடிக்க போய்த்தான் அங்கே அடிப்பாட்டு வேணும். தீவு வாழ்க்கை உண்மையில் எப்படித்தானே பாருங்க எப்படி இருக்குமான்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறிகட்டுவான் தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர் போகிறதுக்கு 70 ரூபா எடுக்கிறோம். அரசாங்க பஸ் ஸ்டாண்ட், அரசாங்க டிக்கெட் காசு வந்து 70 ரூபா. ஆனால் எங்களோட வெளி மாவட்டம், அதாவது யாழ்ப்பாணத்தில் தீவு பாதியத்தில் எப்படியோ தெரியலை, பள்ளிவாசல் இடத்துக்கு போவோம். தீவு எங்களோட யாழ்ப்பாணம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டருக்கு 100 ரூபா எடுக்கிறேன். 100-110 ரூபா பள்ளிவாசல். இந்த சிறுவர் என்ன பக்கத்தில் இருக்காரு, இங்கே ரங்க போகிறானோ தெரியல. தம்பி எங்க ரக்கம், எங்க ரக்கம், எங்க ரக்கம். இது அந்த பஸ் நான் நிலவேன் எங்க பாட்டு பட்டியே காணல, உண்டையும் காணல. ஏறங்கண்ணா இங்கே எல்லாம் மூடி கட்டியாச்சு. இதை பார்க்க அந்த காலத்தில் ஜப்பான் வாகனம் என்ன 2ஆம் உலக போல் ஓடிட்ட வாகனமாக கிடக்கு. எல்லாம் ரங்கி நான் பாருங்க என்ன முடியுது. இந்த இடத்துல என்னென்ன மாற்றங்கள் செய்யணும்? ரோடு செய்யணும். பஸ் ஓடல கஷ்டம். எங்களுக்கு கஷ்டம் இல்லை, ஆக்கள் வாரவர் எங்களுக்கு கஷ்டம் மட்டும் இல்லை. இந்த பஸ் ஓடினா வந்து இதில் பஸ் பழுதாராக்கு இப்போ கூடுதலான இது இருக்குது. அந்த தடவை நீங்கள் வரைகளை பார்த்துருப்பீங்க இந்த ரோட்டை எப்படி ரோட்டுன்ட்டு. அதான் நான் சின்ன பிள்ளைகள் அதெல்லாம் பார்த்துருக்கோம். ரோட்டு தான் பெரிய பிரச்சனை. மற்ற இங்கே இது வந்து அங்கேருந்து இங்கே வந்து 4 கிலோமீட்டர், அதுக்கு 70 ரூபா எடுக்கிறீங்க. பொதுவாக அதுக்கு என்ன டீசல் கொஞ்சம் தட்டுப்பாடுன்றா இல்லை? இல்லை, எங்கள் செக்ஷன் வந்து முதல்ல இந்த பொங்கல் தேனுக்கு வந்து 74 ரூபா டிக்கெட். ஆனால் படி யாழ்ப்பாணத்தோட ஒப்படைக்க இங்கே உள்ளுக்கு வந்து கொஞ்சம் விலை கூட அப்படி என்ன இங்கே தேனுக்கு செக்ஷன் கணக்கு தான். செக்ஷன் கணக்கு எங்களை இது வந்து செக்ஷன் தானே. முதல் செக்ஷன், 2வது செக்ஷன், இது கடைசி 6வது செக்ஷன். 6வது செக்ஷன் 74 ரூபா. 74 ரூபா. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரிப் போவீங்க? ஒரு நாளைக்கு 12 தரம் 24. 12 தரம் 24 ட்ரிப். அப்போ இந்த ரோட்டில் அப்போ இது புது பஸ்ஸோ? பஸ்ஸை கூட சொல்லுவாங்க. ரோட்டு சரியா இருந்தா நல்ல மன அதான் பார்த்தீங்க. அந்த ரோட்டு மலைநாட்டில் ஏறி போகிற மாதிரி இருக்கும். இவர் நானும் தான் பார்க்க அப்படி தான் இருந்தது. இப்போ நான் வாங்கி போகிறேன், என்ன திருப்பி கொண்டு போயிடாகோ. மற்றது எத்தனை மணியில் எத்தனை மணி வேணும்? ஆனால் நிப்பாட்டுங்க ரங்க போகிறோம். நிப்பாட்டுங்க ரங்க போகிறோம். இதே ரங்க அந்த பஸ் ரக்கி விட்டுட்டு போயிட்டுது. பாருங்க அதில் ஒரு படம் கொண்டு வருது. ரோந்து படம் இல்லாட்டி ட்ரோலர் தெரியல. நல்ல சத்தத்தோட தான் இருக்குதா. மீன்பிடி தொழிலாளர்கள்ட ட்ரோலர் படம் என்னண்டா. உண்மையில் வந்த பயணம், பஸ் பயணம் நல்லா இருந்ததுன்னு சொல்கிறேன். ஆனால் என்ன பிரச்சனைண்டா, இந்த ரோட்டு சரியில்லாததில் கொஞ்சம் குண்டும் குழியுமா இந்த ரோட்டு இருக்கிறதுல வந்து போட்டால் இந்த பஸ் பயணம் வந்து இவ்வளோ நேரம் எடுத்துருக்காது. அதோட ஐயா போகிறார். ஐயா வணக்கம். கொஞ்சம் கதைப்போம் உங்களோட ஊரை பற்றி. உங்களுக்கு என்ன பேர்? சிவபாலன்.
சிவபாலன் அண்ணா வார சைக்கிளில் எப்படி போகுது இந்த நயனாதீவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. பரவாயில்ல. எப்படி இந்த ரோட்டு வலதுகள் போடணும், இப்போ பஸ்லாம் வந்துடுறாங்கன்னா வயிறெல்லாம் குலுங்கி போட்டுது. அதை நீங்கள் செய்யணும். அப்படி தானே? என்ன கட்டத்தில் இருக்குது இப்போ நயனாதீவுண்ட? இப்போ தண்ணி தேவை வலதுகள் இல்லாமல் அப்படி இருக்குது. இப்போ தண்ணி தேவை தான் கஷ்டம். அதுதான் தண்ணி தேவை கரண்ட் கரைச்சி நயனாதீவில் கிணறு எல்லாம் இருக்கும். நல்லது. கிணறு இருக்குது. அது எந்த வட்டாரத்தில் இருக்குது? எங்கள் 8ஆம் இடத்துக்கு இருக்குது. யானை வயிறு அதுக்குள்ள இருக்குது. கம்சாவளடி மற்றது அங்கே 4ஆம் வட்டாரம். நீங்களே என்ன தொழில் செய்கிறீங்க? கடத்தொழில். கடத்தொழில் அப்படி போகுது இப்போ கஷ்டம் தான். இப்போ கஷ்டம். மண்ணெண்ணெய் பிரச்சனை இல்லை. மண்ணெண்ணெய் பிரச்சனை தொழிலும் அப்படி தான். தொழிலுமா? இப்போ எங்கே போகிறீங்க பயணம்? இப்போ இந்த கடையில் வேலை நடக்குது. இதோ வேலை. இடக்காருக்கு நான் தரைச்சி கொட்டு. அது உங்களுடையோ? எங்களை வீட்டு. சரி வீட்டு. அதோட வேலை. இந்த நயனாதீவு அம்மன் கோயிலில் முக்கியமான ஒரு சிறப்பு அந்த வரலாறு என்ன மாதிரி, அதை பற்றி தெரியுமோ? அதை பற்றியா நிர்வாகத்துக்கு நீங்கள் பிறந்ததெல்லாம் இங்கே தானோ? பிறந்த ஐயா பிறந்த 8ஆம் ஆண்டு. எத்தனை வட்டாரம் இருக்குங்க? இந்த தொங்கலட்டு மட்டும்தான் முதலாம் இடையில அங்கால அங்கே இதுக்கு துண்டுக்கு 7 6 முதலாவது அம்மன் முதலாம் வட்டாரம். இது 8 இதுக்கு 5 6 7 போய் வரும். பெரிய ஊர் இல்லையே. இதுலேருந்து 1.5-2 கிலோமீட்டர் வரும். அங்கே இருக்கிற அவ்வளவுதான். நடந்து போயிட்டு வரலாம். நடக்கலாம். குளிக்கிறதுக்கெல்லாம் இருக்கும் கடற்கரை. எங்காலி பக்கம் இருக்கு இது. இந்த கடற்கரை மணல். இங்கேயும் குளிக்கலாம். கல் பயம் இல்லை அப்படி சொல்லிடுறது. வசந்தமா நாங்கள் வந்து யூடியூப் சேனல் நான் பேர் மகாலிங்கம் அண்ணன். அவர்கிட்ட வீட்டு தான் வந்து நிற்கிறேன். இந்த நயனாதீவை பற்றி ஒரு இது எடுப்போம். எங்கட தலைவர் வீட்டு என்ன பேர்? ஐயப்பன் ஆஸ்பத்திரி மகாலிங்கம் அண்ணன். ஐயப்பன் கோவில் அதெல்லாம் எடுக்க போகிறேன் வந்து. அப்போ சரி உங்கள் வீடு இதே இதில். என்ன இதுக்கு இப்படி போனால் அதில் வர தென்னையெல்லாம் தரைக்கிறோம். ரெண்டா பேரும் அதில் வளர்ந்துருக்க மரங்களை மனுஷன் மரம் எல்லாம் நல்லா கதைக்கிறோம். எனக்கு இந்த மனுஷன் மரம் கதை வந்து உண்மையில் வராது. என்ன எல்லா இடமும் போய் பழகி அது வந்துட்டுது. இங்கே மக்கள் வந்து நல்லா பழகினோம் கதைக்கிறோம். ஏதோ வேலை நடந்து கொண்டிருக்கிறோம். இங்கே பாருங்க அண்ணல் பறக்கிற வெயில். ஏதோ கடை போட்டிருக்கீங்கம்மா. இன்னும் போஸ்ட் வைக்கிறேன் போல. இந்த பனை பூத்திருக்கு பாருங்க. இந்த அங்கே நல்ல தோட்டு. இது என்ன செய்கிறீங்க? போஸ்ட்க்கு போட போகிறீங்களோ? கரண்ட் தான் அடிக்கடி பாருங்க. எல்லாம் பாருங்க. இல்லை இந்த மேடம் யூடியூப் பண்ண நல்ல இதை ஒன்று காட்டி வச்சுக்கிறீங்க. நல்ல வடிவா ஒன்று கட்டி வச்சுக்கிறீங்க. உண்மை நல்ல வடிவாங்கடா சொர்க்கம் தான். அண்ணன் எங்கே இது வந்துக்கிறீங்க? நயனாதீவில் வந்து சிக்கி போட்டார் பாருங்க. சாவச்சேரியில் வந்து அது எப்படி கட்டி வச்சுங்க? நல்லா இருக்குது. பெனமட்டை வச்சு இது இந்த கடத்தொழில் போகிற வரைக்கும் அதில் வந்துருக்குறாங்க. அந்த வீட்டுக்காரர் கட்டிக்கணும். நல்ல ஒரு ஆழமலை மரம் வளருது. ஆனால் சரிஞ்சிடாக்குது. நீங்கள் இருக்கிறதால இல்லை பார்த்தீங்களா? கடற்கரையில் ஒரு ஆலமரம். என்னண்டா இப்போ கரண்ட்டுக்கு போஸ்ட் நடிக்கணும். போஸ்ட் இங்கெல்லாம் கரண்ட் இல்லையோ? அதாட்ட அது இந்திய அரசாங்கத்தின் தான். அப்போ அதில் நீ வரும். அதனை இரவிலையும் பேரை செய்யுமா? அது வட்டியால் இப்போ என்ன அண்ணன் சொல்கிறாருண்டா இந்த இதெல்லாம் போஸ்ட் நட்டு கொண்டிருக்கணும். இது வந்து பின்னுக்கு ஒரு சோலார் ஒன்று நட்டு சோலார் பிளான் ஒன்று அடிச்சிருக்கேன். இந்தியன் கம்பெனி இங்கே அவையில் எடுத்து செய்யணும். அரசாங்கத்தின் தான் இங்கே டீசல் இன்ஜின் நிப்பாட்டி போட்டு இனி அதில் ஆனால் இனி எல்லாருக்கும் மின்சார சேவை வழங்கப்படும். இப்போ இது எங்கே பண்ணும்? எல்லா இடமும் போஸ்ட் போடப்படுது. இது இந்த சோலரில் இருந்து வருது. அது இங்கே இருந்து டிரான்ஸ்ஃபார்மர் அங்கே மெயினுக்கு போகுது. அங்கேருந்து இதெல்லாம் வாகனமெல்லாம் கொண்டு வந்து நீங்கள் என்னத்தில் எழுதின வாகனம்? அவங்கள நேவின் கேகேஎஸ். சரி சரி தங்கிருந்த வேலை செய்கிறீங்க? நாங்கள் போய் வரோம். நாங்கள் தான் செய்யணும். நாங்கள் வருவோம். இப்போ கொஞ்சம் 2-3 நாளையில் வந்து போய் வரீங்கம்மா. சோழர் அண்டைக்கு பில் வந்து ஒரே மாதிரி என்ன தெரியும். அங்கே தொங்க தூரம் தள்ளி போகணும். அடிச்சு சோழர்லாம் பூட்டியாச்சு. பார்ப்போம் போய் பாதையில் போனால் தான் தெரியும். தள்ளி போகணும் தூரம். இதில் குளிக்கலாம். இதில் குளிக்கலாம் என்ன
நல்லா வடிவான கடை. கல் தாங்கண்ணா எல்லாம் கலந்துருக்குது. தொழிலாளர்கள் தொழிலுக்கு போகிற இடம். இது கொஞ்சம் வித்தியாசமாக பாறை அமைப்பு பாருங்க. நல்லா வடிவான இங்கால மீன்பிடி தொழிலாளர்களுக்குரிய இடம். அதெல்லாம் அப்புறம் ஒரு நாளைக்கு போய் காட்டுறேன். விடிய விளன போனால் மீன்கள் கொண்டு வர்றதெல்லாம் பார்க்கலாம். நைனாதி படியன் அம்மா அவ்வளோ கச்சாலே உண்டு. ஆனால் இங்கே பிடிங்கி கொண்டு விட மாட்டாங்க. கொண்டு போனால் அடி தான் பச்சை மாட்டி அடி விடுவோம். இங்கே பாருங்க கெட்டாலே இப்போ அழிஞ்சு வார இனம். அதோட பாருங்க இந்த மருத்துவ குணம் கொண்ட பிரண்டை நிற்குது. பிரண்டை எல்லாம் இவ்வளோ விலைன்றது தானே இவ்வளோ சிறப்பு. அவ்வளோத்துக்கு அந்த தைரியத்தை கொடுக்கும். இங்கே வளர்றோம் இந்த கல்லெல்லாம் பாருங்க இப்படி தான் இந்த பாறை வளருது. ஆமணக்கு வளர்ந்து நிற்கிது. இது காட்டு ஆமணக்கம் இல்லை. இது என்னன்னு தெரியும். தெரிஞ்சாக்க சொல்லுற வித்தியாசமாக இருக்குது. மற்றது ஆவர் சம்பு மரம் இருக்குது. வேம்பு இருக்குது. எல்லாம் வளருது. ஆனால் கணக்கான உயரத்தோடு ரெண்டுடும். அதுக்கான காரணம் தெரியல. தெரிஞ்சாக்க கட்டி வச்சுக்கிற மாதிரி இது 60 ரூபா தெரியல. அதானே அதாங்களா இப்படி படுத்து ஓய்வு எடுக்கலாம். இது 60 ரூபா தெரியல. அப்பா நல்லா இருக்கு. உண்மையாக நல்லா இருக்குது. உண்மையில சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி கிடையாது. தனி தீவில் வேறுங்க புரியலோட அம்மா சொல்லிவே இல்லை. நல்லா இருக்குது. இப்படி நாங்களா அண்ணாச்சாரி விராண்டு ஓடும். சிறுவன் பேர் பேட்மேனோ அந்த ஏதோ இதில் பகுதியில் பார்த்துருக்கேன். அதே மாதிரி இருக்கிறான் ஆடுறான். இங்கே வாடா பாட்டு பாடுறா. தீவு வேண்டா தீவு தான் உண்மையில். வரைக்கும் ஆட்டோவில் வந்தேன் நான். அதால் சரியாக பார்க்க முடியாமல் போயிட்டு கூகுள் மேப்பில் லொக்கேஷனை பின் பண்ணால் லொக்கேஷன் என்ன நடந்துட்டுன்னு சொன்னால் அந்த நெட்வொர்க் இல்லை. அது கொஞ்சம் தூரம் வெளியில் வந்த பிறகு அங்கே நெட்வொர்க் கிடைச்ச இடத்துல வச்சு அதில் பின் பண்ணி விட்டுவிடுது. அதுதான் இப்போ நைனாதீவன் சொல்லி அங்கே சேவ் பண்ணியிருக்கேன். இந்த வீடு இப்போ நான் போகிற இங்கே இந்த ஒழுங்கை கொடுக்கலாம் போய் போக வேணும். இந்த பாருங்க அந்த பழைய காலத்தில் அப்படி என்ன இந்த முட்குழுவை இருக்குல்ல, முட்குழுவை வச்சு தான் இந்த வேலியில் அமைப்பெல்லாம் அங்கே செய்திருக்கிறேன். ஒரு கிணறு ஓமன் ஆக்காண்ட வீடுகள்லாம் இருக்குது. மகாலிங்கம் மண் இந்த வீடை பார்க்க போவோம்னு பார்த்தா இப்போ 8ஆம் வட்டாரத்தில் நிற்கிறேன். இதுக்குள்ள என்னென்னு போய் வீடுகளை கண்டுபிடிக்கிறது. ஒருக்கா பழக்கம் பிடிச்சா பிறகு போயிடுவேன். இங்கே வெயிலாம் நல்ல பறக்கு. 8ஆம் வட்டாரம்ன்ற இதுக்குள்ளே வரையிலையே நான். அந்த அவர் வேறு மகாலிங்க தர சொல்லிட்டாரோ. இதால் போகணும் போல பார்ப்போம். இந்த பனவழியை தாண்டி தான் போகணும். நான் ட்ரோனில் வீடியோ எடுத்தேன். அப்போக்கு இந்த பனவழியெல்லாம் தெரிஞ்சது. எங்கே போகுது இந்த அதுதானே வீடு. அதான் மகாலிங்கம்மன் சொல்கிற வீடு. ஒரு ஒழுங்கிய கடந்து தான் இப்போ வந்துருக்குறேன். நல்லா இருக்குது உண்மையில். தீவில் இருக்கிற நல்லம் தானே. நான் இது சொல்கிற அளவுக்கு பெரிய தீவன் இல்லை, கணக்கான தீவு. தண்ணி வசதி போக்குவரத்து வசதி தான் கொஞ்சம் குறை. பொது போக்குவரத்து மற்றும்படி பிரச்சனை இல்லை.
நாயில் எல்லாம் முள்ள வருது. நாங்கள் பெனையில் கல்லுக்கு முட்டி கட்டி வச்சுக்கணும். இதெல்லாம் முட்டை பெனை. உள்ளுக்கு இருக்க சில பகுதிகள் வந்து மெயின் ரோட்டு இல்லை. இந்த பக்கம் வந்து பிரதான வீதியாக தார் வீதி போட்டிருக்கணும். காத்தி சிக்கன் கோழி பண்ணை வச்சுருக்கணுமோ. இது எங்கே தான் இந்த டோக்கீஸ் இந்த தொல்லை தாங்க முடியலை. எல்லா பக்கமும் டோக்கீஸ். சரி வருது. தடி எடுத்தால் தான் சரி வருது. நாய் தொல்லை தாங்க முடியலை. என்ன அப்போ வேறுதோ மேலால் இந்த இதில் இருக்குது. இந்த ஆவரசம் பூ இருக்குல்லோ, இதெல்லாம் மூலிகை தாவரம். இந்த ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டீரோன்னு சொல்லுவினோம். என்ன எழுதி இதுக்கு நம்ம போடுவோம். நானும் ஒரு வீடாக போகிறேன். எந்த வீடுன்னு சரியாக நான் பிடி வடையில. ஐயனார் கோவில் அங்கே கிடக்க அப்புறம் வடிவாக காட்டுறேன். ஃபோனில் அப்புறம் சார்ஜ் இல்லை. அதுதான் ஐயனார். இதெல்லாம் நடந்து வந்து நான் வர்ற வழியில் பாருங்க, ஒரு பூவரசம் மரத்துக்குள்ள ஒரு அண்டை சமாதி மாதிரி வச்சுக்கணும். உண்மையில் எனக்குன்னா என்ன நடக்குது இந்த இடத்துலன்னு தெரியல. நான் யாழ்ப்பாணம் யூடியூப் எடுக்க வந்தேன். நான் பேட்டை வீட்டை வந்திருக்கேன்னு சொன்னால், யாழ்ப்பாணத்தில் நயனாதீவை பூர்வீகமாக கொண்ட மகாலிங்கம் ஐயான வீட்டை தான். இந்த மகாலிங்கம் ஐயா வந்து சுவிட்சர்லாண்டை சேர்ந்த காமதேனு பண்ணை உரிமையாளர் பிமல் முத்தையாண்ட அண்ணா தான் இவர். அப்படியே இப்போ ஐயப்பன் கோயிலுக்கு போக போகிறோம். பிடாரியம்பல். ஐயப்பன் கோயிலட்டா பிடாரியம்மன் கோயிலாம். இப்போ பக்கத்தில் பிடாரியம்பலுக்கு போயிட்டு ஐயப்பன். சரி, பிடாரியம்மனுக்கு போய்ட்டு ஐயப்பன் கோயிலுக்கு போகிறோம். போகிற வழியில் என்ன இருக்கோ அது உங்களுக்கு. நீங்கள் என்ன மாதிரி எங்கே இருக்கிறீங்க, இங்கே எப்படி உங்களுக்கு இந்த அறிமுகம் எப்படி வந்தது? எனக்கு நான் சொந்த நுவல்லி. எங்களை கோயிலும் எங்களை நுவல்லியா கருமாரியம்மன் கோயிலில் இருந்தது. கொடுக்குற மூலியமாக வந்து இங்கே மண்டலாசத்துக்கு வந்தாக்க அப்படியே. சரி.